இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவேன் என்று ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் எல்லோருக்கும் கஞ்சாவையும் ஹெராயினையும் உபயோகித்து கூலிப்படைகளாக இன்றைக்கு இளைஞர் விரக்தியில் ஆனதுதான் மிச்சம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 8000 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கஞ்சா ஹெராயின் போன்ற போதைப் பொருட்கள் பள்ளி மாணவர்களையும் இளைஞர்களையும் இன்றைக்கு அடிமையாக்குகின்ற போதை மருந்துக்கு அடிமையாகின்ற அளவிற்கு இன்றைக்கு மாணவர் சமுதாயத்தை அழைக்க முற்படுகிறார்கள். எங்கு பார்த்தாலும் திமுகவை சேர்ந்தவர்கள் தான் இந்த போதை கஞ்சா போன்ற பொருட்கள் விற்பனைக்கு பின்புறத்தில் இருக்கிறார்கள். அதுபோல ஹெராயின் போன்ற பொருட்களை 2000 கோடி பொருட்களை பிடிக்கும் பொழுது அதில் திமுகவின் முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் பிடிபட்டார். இதுபோல தமிழ்நாட்டில் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. 2 வயது குழந்தை முதல் வயது முதிர்ந்த மூதாட்டி வரை இன்றைக்கு பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள். இன்றைக்கு கூட ஊடகத்தில் பார்த்திருப்பீங்க, சென்னைக்கு அருகே மீஞ்சூர்ல ஒரு கல்லூரி மாணவி இன்றைக்கு பரீட்சை எழுத வேண்டிய பெண் இன்றைக்கு வீட்டிலே தனியாக இருந்த பொழுது இந்த கஞ்சா போன்ற போதைக்கு அடிமையானவர்களால் எப்படி சின்ன பெண்ண பார்க்கப்பட்டார். இன்றைக்கு உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் தயவு செய்து நமது பகுதி மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டிலே தேவையான திட்டங்களை மீண்டும் தமிழ்நாட்டிலே அம்மாவின் ஆட்சியை உருவாக்கிட அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தலைமையிலே ஆட்சியை உருவாக்க வெற்றி சின்னமாகிய இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும்.